ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்போ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. ரொம்ப நாளாகவே நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதோட கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கவலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறமா வெயிட்டை லாஸ் பண்ணுறது தான். எனக்கு வெயிட் அதிகமாக போட்டுருச்சு, எனக்கு வயிறு விட்டுருச்சு, வயிறு பெருசாயிருச்சு, தொப்பை போட்டுருச்சு, இதே தான் நம்மளோட கவலையாக இருக்கும். நம்ம ஒரு சில டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். நம்மளோட வெயிட்டை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை, நான் ஃபாலோ பண்ண ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். டெலிவரிக்கு முன்னாடி நம்ம கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் ஒரு 10 கிலோ எல்லாருக்குமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு சில பேருக்கு குழந்தை பிறந்ததும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா இந்த வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு அந்த வெயிட் அப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நிறைய வெயிட் போட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நான் டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ டெலிவரிக்கு முன்னாடி நான் எனக்கு போட்ட வெயிட்டை என்னால் கம்மி பண்ண முடியல, நான் என்ன பண்ணாலும் என்னோடய வெயிட் லாஸ் ஆக மாட்டேக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுடு தண்ணி நீங்கள் குடிக்கணும். எப்போதுமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா சுட சுட தண்ணி குடிக்கணும். சுடு தண்ணினா நம்ம பாட்டுக்கு வெந்நி நம்ம தண்ணி சூடு பண்ணியாச்சு, இந்த தண்ணி ஓகே அப்படிங்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. நல்லா காஃபி டீ நம்ம காஃபி டீ எந்த ஃபீலோடு குடிப்போமோ, நல்லா சூடாக குடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு சுடு தண்ணியை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு எல்லாமே ஃபேட்டாக ஃபார்ம் ஆகாது, கொழுப்பாக ஃபார்ம் ஆகாது. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி நல்லா சூடாக தண்ணி குடிக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். எந்த ஃபுட்டுமே போய் ஃபேட்டாக ஃபார்ம் ஆகாது. நம்ம சுடுதண்ணி குடிக்க அந்த ஃபுட்டு எல்லாமே நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கோங்க டெலிவரிக்கு அப்புறமா. ஏன்னா சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம ஃபீட் பண்ணும் போது நம்மளோட ஃபுட்டை நமக்கு வெயிட் போட்டுருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டை கம்மி பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு எந்த ஃபுட்டுமே ப்ராப்பராக போய் கிடைக்காது, அவங்களும் ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம எவ்வளோ ஃபுட்டுனாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த சுடுதண்ணியை நம்ம அப்பப்போ குடிச்சிக்கிட்டோம், நமக்கு எப்பப்போ தண்ணி குடிக்கணுமோ அப்போல்லாம் நல்லா ஃப்ளாஸ்கில் நல்லா சூடு நிறைய இருக்கக்கூடிய மாதிரி, சூடு நிறைய இருக்கிற மாதிரி தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி குடிக்கிற ஃபீல் வரும் போதெல்லாம் அந்த தண்ணியை குடிக்க நமக்கு வெயிட் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இது ஈஸியான ஒரு டிப்ஸ் தான். இப்போ 2வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரக தண்ணி நீங்கள் குடிக்கலாம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா சுடு தண்ணி, இந்த சுடு தண்ணி மாதிரியே நம்ம காலையில் எந்திரிச்சு ஜீரக தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை ஈஸியாக லாஸ் பண்ண முடியும். இந்த ஜீரக தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இந்த ஜீரக தண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த தொப்பை வந்தது அப்படின்னு. தொப்பை வராமல் இருக்காது. ஏன்னா குழந்தை அவ்வளோ ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இருக்கக்கூடிய குழந்தை உள்ளே இருக்கும் போது அதை வெளியில் எடுத்தோன்னே அந்த வயிறானது அது அப்படி இருக்க தான் செய்யும், தொப்பை போட்ட மாதிரி. பட் அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும். நம்ம ஒரு சில நார்மல் டெலிவரி அப்படின்னா நம்ம அந்த தொப்பையை உடனே அந்த டேவே ஒரு டவல் வச்சு இறுக்கி கட்டுவாங்க. நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வயிறானது உள்ளே போகும். C-செக்ஷன் பண்ணவங்களாக இருந்தால் உடனே கட்ட முடியாது, ஏன்னா பெயின் இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு 2 டேஸ் இல்லை ஒரு 3 டேஸ் கழித்து அந்த வயிறை நம்ம கட்டலாம். ஜஸ்ட்டு ஒரு காட்டன் டவலை வச்சு நம்ம கட்டினாலே போதும். அந்த அளவுக்கு அந்த தொப்பை விடாது, வயிறு விடாது. சரி இப்படிலாம் பண்ணாமலே எங்களுக்கு தொப்பை இருக்குது, இல்லை இப்படி பண்ணியுமே தொப்பை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பில்லோ எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு பில்லோ போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களோட வயிறு அந்த பில்லோவில் அமங்குற மாதிரி நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களோட வயிறு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே நல்லா தெரியும், வயிறானது உள்ளே போக ஆரம்பிக்கும்.
அந்த தொப்பையானது உள்ளே போகிறது நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். டெய்லி வந்து ஒரு தடவை நீங்கள் இப்படி பண்ணலாம். ஒரு தடவைன்னு இல்லை, உங்களுக்கு தோணும் போதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 டைமாவது வந்து பில்லோவை எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களோட வயிறு அந்த தொப்பை அந்த பில்லோவில் படுற மாதிரிக்கு ஒரு 10 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வயிறு வந்து உள்ளே போகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச வேலைகளை டெலிவரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்காமல், நான் டெலிவரி முடிஞ்சிருச்சு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்காமல் வாக் பண்ணலாம். வாக்கிங் போகிறது நல்லது. 8 ஷேப் வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 8 ஷேப் வாக்கிங் போகிறது வந்து வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு சில டிப்ஸு. நம்ம இதிலே வந்து நிறைய இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது காமனான ஒரு சில டிப்ஸு தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறது. தண்ணி எப்படி குடிக்கிறது, இந்த தண்ணி குடிக்கிறது, அப்புறம் நம்ம சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறது, தொப்பை குறைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக அந்த பில்லோ மெத்தட், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதை வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் அடுத்தடுத்த வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.